Hello church, good morning. We welcome you once again to our service. எல்லாருக்கும் காலை வணக்கம். உங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். God is good to us and has been very kind to all of us. ஆண்டவர் நமக்கு மிக நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. Let's close our eyes and pray. Dear Heavenly Father, we come to you in Jesus' name. We commit this service and the preaching of your word into the hands of the Holy Spirit. Spirit of the living God, take the word and break it this morning and bless it and feed us with your manna. Holy Spirit, think through my thoughts and use my vocal cords to speak to your people. Anoint your servant this morning with the double portion of your Spirit and give us a fresh revelation of Jesus Christ. Speak to everyone accurately, precisely, according to the deepest need of our heart, which only you can do. Even in the midst of thousands of words spoken, everyone, including the old, young, youth, children, matured, will receive a personal word from you, Lord. In Jesus' name, amen. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த ஆராதனையும் இந்த பிரசங்கத்தையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை எடுத்து புட்டு எங்களுக்கு மன்னாவாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை என் சிந்த மூலியமாக சிந்தித்து என் குரல் மூலியமாக பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் ரெட்டிப்பான அபிஷேகத்தினால அபிஷேகம் உன் தாசன ஒரு புது வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துவ குறித்து எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரோடு பேசிட்டோம். 1000 வார்த்தைகள் மத்தியில் கூட ஆண்டவரே நீ அநேகருக்கு தனிப்பட்ட முறையில் நீ பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Today my title will be the Great Restoration. The Great Restoration. பெரிய மறு சீர் அமைப்பு, பெரிய மறு சீர் அமைப்பு இல்லாட்டி புதுப்பித்தல், பெரிய புதுப்பித்தல் என்று சொல்லலாம். Okay, let's go to the portion of scripture. Turn with me to Amos chapter 9 verse 11 to verse 15. Amos 9வது அதிகாரம் 11லிருந்து 15வது வசனம் வரைக்கும். On that day I will raise up the tabernacle of David which has fallen down and repair its damage. I will raise up its ruin and rebuild it as in the days of old, that they may possess the remnant of Edom and all the Gentiles who are called by my name, says the Lord who does these things. Behold, the days are coming, says the Lord, when the plowman shall overtake the reaper, and the trader of grapes him who sows it. The mountain shall drip with a sweet wine, and all the hills shall flow with it. I will bring back the captive of my people Israel. They shall build the waste city and inhabit them. They shall plant vineyard and drink wine from them. They shall also make garden and eat fruit from them. I will build them in their land, and no longer shall they be plucked up from the land I have sown them, says the Lord your God. இப்பொழுது நாம் தமிழ்ல வாசிப்போம். ஏமோஸ் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். ஆமோஸ் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு
அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கின்ற கர்த்தர் சொல்லுகின்றார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை இடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். I would also like to read from another portion, another version called the Message, which gives us a very clear understanding of this scripture. Let me read it in the Message version. But also on that judgment day I will restore David's house that has fallen to pieces. I'll repair the holes in the roof, repair the broken windows, fix it up like new. David's people will be strong again and seize what's left of enemy Edom, plus everyone else under my sovereign judgment, God's decree. He will do this. Yes, indeed, it won't be long now. God's decree. Things are going to happen so fast, your head will swim. One thing fast on the heels of other. You won't be able to keep up. Everything will happen at once, and everywhere you look, blessing like wine pouring off the mountain and hills. I'll make everything right again for my people Israel. They will rebuild their ruined cities. They'll plant vineyard and drink good wine. They'll work their garden and eat fresh vegetable. And I'll plant them on their own land. They'll never again be uprooted from the land I've given them. God, your God, says so. In this portion of passage in Amos chapter 9, verse 11 to 15, speaks about the restoration of the nation of Israel in a very physical and a literal way. And today we can see the result of the restoration in the nation of Israel. இந்த Amos 9:11-15 வரைக்கும் நம்ம வாசிக்கிற வேளையில இதை என்ன குறிக்குது என்றால், எப்படி ஆண்டவர் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்தை மறு சீர் அமைப்பார் என்று வாசிக்கிறோம். இயற்கையிலையும் அவர் செய்வார், ஆவிக்குரிய ரீதியிலையும் அவர் செய்வார். நீங்க இஸ்ரேலுக்கு போனா அந்த கனியை இன்றைக்கு நம்ம காண முடியும். And at the same time it also speaks of the restoration of the church of Jesus Christ in the last days before the second coming of the Lord Jesus. அதே வேளையில இந்த வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வர்றதுக்கு முத சபையை எப்படி மறுசீரமைப்பு செய்வார் என்று இது பேசுகிறது. There are twofold prophetic promise to this portion of scripture. Firstly to the nation of Israel, secondly in the last days to the church. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையில, இந்த வாக்குத்தத்தத்துல அது டூஃபோல்ட் சொல்லுவாங்க, ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசத்துக்காக ஆண்டவர் செய்ய போற காரியம், இரண்டாவது கடைசி காலத்துல சபைக்கு செய்ய போற காரியங்கள். So let's go into the proper point of the message today. இன்றைக்கு நம்ம முதலாவதாக நேரடியாக செய்திக்கு செல்வோம். Firstly, in verse 11 it says that on that day I will raise up the tabernacle of David which is fallen down,
and repair its damages. I will raise up its ruins and rebuild it as in the days of old. Firstly, God promises to restore His people. God promises to restore His people. We will be lifted up by God. முதலாவதாக தேவன் தம் ஜனங்களை மீட்டு கொள்வார். மீண்டுமாக அவர் மீட்டு கொள்ளுகிறதுக்கு அவர் வாக்குறுதி அளிக்கிறார். மீட்டு அவர் மறு சீரமைப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். So it is, if you read the scripture, it talks about it's a question of position. நம்மளோட நிலையை குறித்து பேசுகிறது, நம்மளோட ஸ்தானத்தை குறித்து பேசுகிறது. In Genesis chapter 1 verse 26, then God said, let us make man in our image according to our likeness. Let them have dominion over the fish of the sea, over the birds of the air, over all the cattle, over all the earth, over every creeping thing that creeps on the earth. Three things that God gave man when He created him. When He created Adam and Eve, He gave them three things. God created them in the image and likeness of God. And God gave them the dominion over the whole earth. Thirdly, God gave them fellowship or relationship with God. When Adam and Eve sinned and disobeyed God by eating the forbidden fruit, they lost the image and likeness of God. They lost the dominion to rule and reign. They lost the fellowship with God. ஆதியாகமம் 1:26 நம்ம வாசிக்கிற வேளையில அது என்ன சொல்லப்படுது? ஆண்டவர் எப்படியாக அவரோட சாயல்ல அவரோட ரூபத்துல மனுஷனை படைத்தார். அவங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பூமியை ஆளும்படியாக, பூமி மேல ஆளத்தக்க அவங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துல 3 காரியம் நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் அவர்களை அவரோட ரூபத்திலையும் சாயல்லையும் சிருஷ்டித்திருக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்கு பூமி முழுவதும் ஆளும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக, ஆண்டவரோடு உறவு கொள்ளும்படியாக அடுத்தது இந்த 3 காரியங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியமும் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக நடந்து அவர் வார்த்தையை கீழ்ப்படியாம அந்த கனியை புஷித்து அவர்கள் பாவம் செய்ததுனால அவர்கள் இழந்து விட்டார்கள். என்ன இழந்து விட்டார்கள்? ஆண்டவரோட ரூபத்தையும் சாயலையும் இழந்து விட்டார்கள். அந்த பூமியா ஆளுகை செய்கிற அந்த அதிகாரம் இழந்து விட்டார்கள். ஆண்டவரோடு அந்த ஐக்கியம் உறவும் இழந்து விட்டார்கள். Genesis chapter 3 verse 8a, and they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. ஆதியாகமம் 3:8 நம்ம வாசிக்கிறோம். எப்படியாக அவர்கள் ஆண்டவரோட சத்தத்தை கேட்டார்கள். சாயந்தர நேரத்துல அந்த அந்த குளிர்ச்சியான நேரத்துல தேவன் வருவார், அவரோடு ஐக்கியம் கொள்வார்கள். Adam and Eve had an intimate relationship with God. Adam and Eve lost that fellowship with God. In Genesis chapter 3 verse 23 and 24, therefore the Lord God sent him out of the garden of Eden to till the ground from which he has taken. So he drove out the man, and he placed the cherubim at the east of the garden of Eden, and a flaming sword which turned every way to guard the way of the tree of life. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்களை அந்த ஏடன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் ஆண்டவர் இந்த செரபின்ல அந்த ஜீவ விருட்சத்தை புஷிக்காதபடி ஆண்டவர் அவர்களுக்கு காவல் செய்து வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். In Isaiah chapter 53 verse 6 that we read,
We all like sheep have gone astray. We have turned everyone to his own way. And the Lord has laid on him the iniquity of us all. ஏசாயா 63:6 வாசிக்கிறோம், ஆடுகள் போல நம்ம சிதறடிக்கப்பட்டோம், நம்ம சொந்த வழிகளில நாம் நடக்கிறோம், சென்றோம் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அவர் மேல தேவன் கிறிஸ்து மேல நம்மளோட பாவங்களை அவர் வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. Why we went wrong? Because of our sin. Where did my life get wrong? Where did your life get wrong? You see, no. So what is God saying to the church? Even in Revelation chapter 2 verse 4 we read, nevertheless I have this against you, you have left your first love. Remember therefore from where you have fallen, repent and do the first work, so or else I will come to you quickly and remove your lampstand from its place unless you repent. வெளிப்படுத்தல் 2:4-5 வாசிக்கிறோம். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறோம். நம்ம எப்படி மனம் திரும்ப வேண்டும், விழுந்த இடத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் ஆண்டவர் அந்த 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 ஜீவ விலக்கி நம்ம கிட்ட இருந்து விலக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. But in Amos chapter 9 verse 11 we read, on that day I will restore the tabernacle of David which has fallen down and repair its damage. I will raise up its ruin. I will rebuild it in the days of the old. In this restoration, God will repair its damage. God will repair the damage. That means God will restore our image in Christ, our likeness in Christ. Oh, sin has marred the image and the likeness of Christ. ஆண்டவரோட சாயலையும் ரூபமும் பாவம் அது கலைத்து போட்டுது, பாவம் அதை கெடுத்து போட்டுது. ஆண்டவர் மீண்டும் கிறிஸ்துக்குள்ள நமக்கு அதை மீண்டும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள்ள ஆண்டவர் இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற வேளையில மீண்டுமாக நம்ம அவரோட சாயலையும் அவரோட ரூபத்தையும் நமக்கு அவர் கொடுக்கிறார். So in this restoration, when we accept Jesus Christ as our personal Savior and Lord, the Lord Jesus Christ will restore back the image and the likeness of God back to our life. So what has been lost will be restored. The first thing that will be restored is the image and the likeness of God. அநேக காரியங்கள் மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். முதலாவதாக அவர் என்ன செய்கிறார், நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வேளையில அவரோட சாயலையும் அவரோட ரூபத்தையும் நமக்கு மீண்டும் அவர் கொடுக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். And in Ephesians we see that it talks about in Ephesians chapter 4 verse 24, and that you may put on the new man which was created according to God in true righteousness and holiness. 2 Corinthians chapter 5 verse 17, therefore if anyone is in Christ, he is a new creation, all things has passed away, behold all things has become new. So we read how we are a new person, we are a new creation in Christ Jesus. We are a new creation. All things has passed away, all things has become new. God has restored his image, his likeness into our life again. நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17, யார் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானோ அவன் ஒரு புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக மாறப்பட்டது. ஆகையால நாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வேளையில ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு அவரோட சாயலையும் அவரோட ரூபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், மீண்டுமாக கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொள்கிறோம். In this restoration, God will also, the Bible says, He will raise us up, raise us to the dominion. இந்த மறு சீரமைப்பில் ஆண்டவர் மீண்டுமாக இந்த பூமியை ஆளத்தக்க
இந்த பூமியை ஆளத்தக்க அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு மீண்டும் கொடுப்பாரு. In Ephesians chapter 2 verse 6 we read, and he raised us up together and made us to sit together in the heavenly places in Jesus Christ. நம்மோடு அவர் நம்மளை எழுப்பி உயர்மாக உன்னதத்துல நம்மளை அமர செய்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 2:6. In Revelation chapter 1 verse 6, and he has made us kings and priests to his God and Father, to him the glory, dominion forever and ever. Amen. வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கிறோம், நம்மள ஆசாரியர்களாகிறோம், ராஜாக்களுமாக நாம் பிதாவுக்கு நாம் தேவனுக்கு அவர் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. So all these are the dominion, is been restored. God will restore the image and his likeness in our life. God will restore the dominion that has been lost, to devil. The dominion will be given back to the church and the people of God. Secondly, and thirdly, we see that the fellowship which has been broken, which has been cut off, which has been lost, will be restored again through the Lord Jesus Christ. In this restoration, God will rebuild, as in the days of old, our fellowship with the Father. You see, Adam and Eve had the fellowship with the Father, and they lost the fellowship, but he will restore. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தார்கள், அந்த அன்னோனியத்தில் இருந்தார்கள். ஆனா பாவத்தினால் அது இழக்கப்பட்டார்கள். ஆனால் அதை மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். மீண்டும் அந்த உறவு, அந்த நெருக்கமான தேவனை தேடுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு நடக்கிற, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற, தேவனோடு உறவாடுகிற, அதை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். In 1 John chapter 1 verse 3, that which we have seen and heard we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ. 1 யோவான் 1:3 நம்ம வாசிக்கிறோம், எப்படியாக நம்மளோட ஐக்கியம் வந்து பிதாவோடும் அவரோட குமாரனோடும். All these talks about position. Image is a position. Image and likeness is a position. Dominion is a position. To rule is a position. Fellowship with God is a position. நம்ம மீண்டுமாக ஆண்டோட சாயல், ஆண்டோட ரூபம், ஆண்டோட சாயல் என்று அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்தானம். ஆளுகிறது அது ஒரு நிலை, ஸ்தானம். ஐக்கியம் அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்தானம். You see, image, dominion and fellowship is a position. இது மூன்றும் ஒரு நிலை. இதெல்லாம் நம்ம மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ள பெற்றுக்கொள்வோம். I believe very truly before the second coming of Jesus Christ, God will restore all this back to the church, his body. He will restore the image and likeness. He will restore the dominion. He will restore the fellowship. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரது நான் விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் இயேசு வரத்துக்கு முத பிதா இது எல்லாமே நமக்கு சபைக்கு மீண்டும் கொடுத்து விடுவாரு. அவரோட ரூபமும் அவரோட சாயலையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அவரோட அதிகாரமும் வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு உறவையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். You see, God is far more interested in who you are than what you do. I repeat, God is far more interested in you, in who you are. God is far more interested in who you are than in what you do. You are human beings, not doings. ஆண்டவர் நாம் யாரா இருக்கிறோம் அதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதை செய்கிறோம் இல்ல, எதை செய்கிறதோடு நாம் யாரா இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். All these three are ours by the finished work of Jesus Christ on the cross of Calvary and by the resurrection.
இந்த மூன்று காரியங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில செய்து முடித்த காரியத்தினாலயோ அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தினாலயோ நமக்கு இது மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All three will be restored. Our position in God will be restored. I repeat, our position in God will be restored. நான் சொல்லுகிறேன் மீண்டும், நம்ம நிலை கர்த்தருக்குள்ள தேவனுக்குள்ள இருக்கிற நிலை மீண்டுமாக நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு அதிகாரமோ நமக்கு அவர் ரூபமோ அவர் சாயலும் அவரோடு நெருங்கி உறவாடுகிறத மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். The second point is this: God promised to restore harvest of souls. We will possess it. We will possess souls. There will be great restoration of harvest of souls. Verse 12, that they may possess the remnant of Edom and all the Gentiles who are called by my name, says the Lord who does these things. இரண்டாவதாக ஆத்துமாக்களின் அறுவடைகள் மீட்டு நமக்கு கொடுக்கப்படும். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆத்மா அறுவடை மீண்டுமாக ஆண்டவர் அதிகமாக கொடுக்க போகிறார். This is a revival. Actually, this is a revival. This second is the question of harvest of soul. ஆத்மா அறுவடை. இந்த இரண்டாவது காரியம் ஆத்மா அறுவடை. We must really understand what Amos is saying, or we may go wrong. நம்ம ஆமோஸ் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம அறிந்துவிட்டா அது தப்பாக புரிந்து கொள்ளலாம். The Edom and Gentiles here refers to the unbelievers. இந்த Edom, இந்த அந்நியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் அவிசுவாசி. You see, the Edomites were one of the fierce enemies of Israel. இந்த ஈடாமைட்ஸ் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெறியான ஒரு எதிரிகள். To understand this, we have to further look at Psalms chapter 2 verse 8. Psalms 2 verse 8. Ask of me, and I will give you the nation for your inheritance and the ends of the earth for your possession. கேளுங்கள், பூமியை உள்ள அந்த சுதந்திரத்தை கேளுங்கள், கடைசி காலத்துல அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்கிறார். That we may possess the remnant of Edom and all the heathen which are called by his name. You see, in the last days, God is going to save a lot of people. There's going to be a mighty revival, a mighty awakening of soul winning and evangelism and harvest is going to take place. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் மிக அற்புதமாக அநேகரை ரட்சிப்பார், அநேகரை சுதந்தரிப்பார், அநேகரை விடுதலை செய்வார். அநேகர் ஆண்டவர் அறியாதவர்கள் பெரிய ஒரு அறுவடை நமக்கு காத்திருக்கிறது. God is going to do a great things in these last days. ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். The Apostle Paul clearly tells us that these great last days harvest of souls in the end time, where the gospel will be preached to multitudes of Gentiles, and this Gentile will openly receive the gospel readily. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய மகா பெரிய ஒரு அறுவடை காத்திருக்கிறது. அநேகர் ஆண்டவர் அறியாதவர்கள் அநேகரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள். Many parts of the world we are seeing great result of souls coming into the kingdom of God. உலகம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம், அநேகர் தேசங்களில் அறுவடை நடந்து கொண்டிருக்கு. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். In many countries where the Christians are persecuted, the gospel are hindered, but yet lot of people are getting saved. அநேக தேசத்துல சுவிசேஷ பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று தடை செய்கிற தேசத்துல எல்லாமே இந்த காலகட்டத்தில் அநேக ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கு. அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். Let's turn to Acts chapter 15 and verse 15. And with this, the word of the prophet agrees, just as it is written,
After this I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruin, and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord who does all these things. So we see, even the Apostle Paul tells us that there is going to be a great restoration of souls. அப்போஸ்தலர் பவுல் இங்க திட்டவட்டமாக இந்த வசனத்துல நமக்கு சொல்லுகிறார், எப்படியாக ஒரு பெரிய ஒரு மறுசீர் அமைப்பு ஆத்மா ஆதாயப்படுத்துகிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மறு சீரமைப்பு உண்டாக்க போகிறார். அப்படின்னா அநேகர் திரளான ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போறாங்க. So we must get ready. That's why the church in the last days must get ready. There will be a great revival coming. There is a great revival of harvest of souls. We truly believe, I truly strongly believe this with all my heart, that God is going to do a mighty harvest before his coming of the second coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்கு அங்க ஒரு பெரிய ஒரு அறுவடை நடக்க போகுது. That's what he promised. When the tabernacle of David is built, then the Gentile will seek the Lord and will come into the saving knowledge of Jesus Christ. அந்த தாவீதோட கூடாரம் கட்டப்பட்டவன்னு அப்போஸ்தலர் 15ல சொல்லப்படுகிறது. அநேகர் திரளான அவிசுவாசிகள், திரளான அந்நியர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அநேகர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். They will be called by the name of the Lord. So I'm going to stop here because I'm going to share next week part 2. This is only part 1. So let me just refresh you again. Firstly, God is going to restore his people. Secondly, God is going to restore a great harvest of souls. ரெண்டு காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்றால் அவருடைய ஜனங்களை மீட்டு ஆசீர்வதிக்க போகிறார். எதெந்த அவருடைய ஜனங்களை இழந்தார்களோ அதெல்லாமே ஆண்டவர் மீண்டு கொடுக்க போறார். Whatever the people of God, whatever we have lost, God will restore. God will restore in many aspects. Our life, our health, our finance, everything. There's going to be a restoration. ஆண்டவர் மீண்டுமாக நம்ம மறுசீர் அமைக்க போகிறாரு. நம்மளோட பொருளாதாரத்துல, நம்மளோட சுகத்துல, ஆரோக்கியத்துல நம்ம எதை இழந்த பண்ணுமோ அதெல்லாமே ஆண்டவர் மீண்டுமாக ஆசீர்வதிக்க போறார். இரண்டாவதாக அறுவடை, மிக ஒரு பெரிய அறுவடை காத்திருக்கிறது. There's going to be a great harvest of souls that is going to enter the kingdom of God. So let us get ready for this restoration, the great restoration. Let's close our eyes and pray. Heavenly Father, we thank you for your word. We thank you that you're a God of restoration and you're going to restore, God, all that we have lost, and you're going to restore great harvest of soul. எங்க பரலோக பிதாவே, இந்த கடைசி காலத்துல நீ மீண்டும் வாங்க ஒரு மறுசீர் அமைக்க போகிற ஆண்டவரே, அதை நீ கொண்டு வர போகிற. எதெந்த உன் ஜனங்களை இழந்தார்களோ அது எல்லாமே சீக்கிரமாக நீ எங்களுக்கு கொடுக்க போகிற. உன்னோட சாயல், உன்னோட ரூபம், உன்னோட ஆண்டவரே உங்களுடைய அதிகாரம், அந்த வல்லமை எல்லாமே ஆட்சி செய்கிற அந்த காரியத்தை எல்லாமே எங்களுக்கு கொடுக்க போகிற. உம்மோடு நெருங்கிய ஒரு உறவு அதை நீ கொடுக்க போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்க நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. There is going to be a great restoration coming to the church of Jesus Christ. Church, we must get ready for the second coming of Christ. Before the second coming of Christ, there is going to be a great revival. There is going to be a great restoration. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முதல்ல சபையை ஒரு பெரிய ஒரு அறுவடை காத்திருக்குது. ஒரு மறுசீர் அமைப்பு தேவன் அவர் சபையில செய்வார். நம்மள உயர்ந்த நிலையில வைப்பாரு. ஆகையால் நம்ம விசுவாசிப்போம்.
கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. Lord, we pray that you will do this. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. We thank you for this prophetic word. We thank you for this prophecy. It is not just for Israel alone, Lord, but we know it is also for the church. ஆண்டவரே அது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒண்டி நீ செய்ய போறதில்ல, ஆனால் சபைக்காக நீ செய்ய போற நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு செலுத்து. எங்கள் அருமையான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen and amen. Let's receive this morning the blessing of the Lord. The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you. The Lord be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. So I, the servant of the Lord, put the name of the Lord upon you, the people of God, and the Lord bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிடுவார். இவ்விதமாய் நான் கர்த்தருடைய நாமத்தை உன்மேல் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.